அரிசி இறக்குமதி செய்யும் அரசாங்கத்தின் முடிவு காரணமாக நெல்லுக்கான உத்தரவாத விலை குறைந்துள்ளதாக தொழிலதிபர் டட்லி ஸ்ரீசேனா வருத்தம் தெரிவித்திருக்கிறார். அரிசிக்கு ஒரு உத்தரவாத விலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. உண்மை என்னவென்றால் நாட்டு அரசினுடைய விலை ரூபாய், சம்பா அரிசியின் விலை ரூபாய், கேரிச்சம்பா அரிசியினுடைய விலை ரூபாய் என்று உத்தரவாத விலை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இவ்வாறான உத்தரவாத விலையினால் கேரிச்சம்பாவிற்கு வருமானம் குறைவு. அதனால் தான் விவசாயிகள் பெரும்பாலும் கேரிச்சம்பா மற்றும் சம்பா சாகுபடியை கைவிடுகிறார்கள். அதற்கு வழங்கப்பட்ட விலை போதுமானதாக இல்லாததால நாட்டரசி மாத்திரமே சாகுபடி செய்யப்படுகிறது. கிடைக்கும் வருமானம் சமமாக இல்லாத போது நாட்டரசியினுடைய விளைச்சல் மட்டுமே உயர்ந்து அதனுடைய விலை ஆதல பாலத்துக்கு சரிந்து விடுகிறது. கீரிச்சம்பா அரிசிக்கு தட்டுப்பாடு இருக்கிறதால அரிசி அதிகபட்ச விலைக்கு விற்கப்படுகிறது. இது மற்றொரு செயல்முறை. இப்போது நாம் நாட்டிற்கு 1,57,000 தொன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. ஆனால் அரிசி இறக்குமதி செய்யப்படாமல் இருந்திருந்தால் அந்த விவசாயிகளுக்கு ஒரு விலையில எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. அரிசி விலை உயர்வுக்கு ஒரு கிலோ 125 அல்லது 130 ரூபாய்க்கு விற்கப்படக்கூடிய அரிசி இப்போது 90 அல்லது 100 ரூபாயாக குறைந்திருக்கிறது. அதற்காக நான் மிகவும் வருத்தப்படுகின்றேன். ஆனால் அதனை எங்களால் கட்டுப்படுத்த முடியாது. அரசாங்கம் தான் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி டட்லி சிறிசேன அவர்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார். இதற்கிடையே கீரிச்சம்பா அரிசியை பதுக்கி வைத்து பியர் உற்பத்திக்கும் கள்ளச்சந்தைக்கும் விற்பனை செய்வதன் மூலம் கீரிச்சம்பா அரிசி விலை உயர்வு டட்லி சிறிசேனாவே முக்கிய காரணம் என்று பல தரப்பினராலும் குற்றம் சாட்டப்படுவது குறிப்பிடத்தக்க விடயம்.